ச்சே, வர வர கடைக்காரனுங்க அரிசியில கல்ல போடுறானுங்களா இல்ல கல்லுல அரிசி போடுறானுங்களான்னு தெரியல. ஆ? நம்ம வீட்டுக்கு யார் வரா? வா அபி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. உள்ள வா. ஐயோ, இந்த மனுஷன் எதுக்கு இவ்வளவு இங்க கூட்டிட்டு வராரு? சரியான புத்தி கட்ட மனுஷன், அறிவே கிடையாது. என்னம்மா, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம இருக்கிறது நல்லா இருக்கா? உள்ள வாமா, வா. உள்ள வாமா. இதுதாம்மா எங்களோட அரண்மனை. நடுவுல வசதி வந்துச்சு, ஆனா அது எப்படி வந்ததோ அந்த வேகத்திலேயே போயிடுச்சு. நம்ம எல்லாரும் ட்ரிப்ளிகன்ல ஒன்னா இருந்தோம் பாரு, அந்த வீட்டை விட இது கொஞ்சம் அது சாமி ரூம், அங்க ஒரு பெட்ரூம், அது வீட்டுக்கு கொல்லப்புறம், அதுதான் பெரிய வசதி. அபி, வாழ்க்கையில பள்ள மேடெல்லாம் வரும், ரொம்ப சகஜம். ஆனா இப்பதாம இதெல்லாம் நான் பிராக்டிக்கலா பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலே என்னப்பா, நான் கூட அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். உயரத்துக்கு போனாலும் கீழே சாஞ்சாலும் மனசை மட்டும் ஒரே இடத்துல வச்சுக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்பா. வெரி குட்மா. உனக்கு இருக்கிற பக்குவம் எல்லாருக்கும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சரிப்பா, நான் கிளம்புறேன். என்னம்மா, ஏதாவது சாப்பிட்டு போமா? வேண்டாம்ப்பா, பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரியா? சரி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நீ வா. இவ எதுக்கு இங்க வந்தா? இந்த மனுஷன் வேற ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு வராரு. இங்க வா, இங்க வா, இங்க வாயா. ஏயா, யார கேட்டி அவளை நீங்க கூட்டிட்டு வந்த? உனக்கு என்னையா அவ கூட ஒட்டு உறவு? வெக்கமால? இப்போ இதுல நீ சத்தம் போடுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னது? என்ன இருக்கா? உனக்குதான் வெக்கமான சூடு சொல்ற எதுவுமே கிடையாது, ஆனா எனக்கு எல்லாமே இருக்கு. நம்ம நிலைமை தாழ்ந்து போச்சுன்னா அப்படியே கை கொட்டி சிரிக்கிற குடும்பம் அந்த அபி குடும்பம். ஐயோ, இந்த வீட்டை காமிச்சு வெக்கம் இல்லாம தலை எழுத்து இதுல பெருசா தத்துவம் நிறைய பேசுற. ஐயோ 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 ஐயோ, இப்ப நேரம் ஆத்தா கறிக்கிட்ட போய் கை கொட்டி சிரிக்க போறாயா? ஐயோ, என் நிலைமைய பார்த்து எப்படி சிரிக்க போறாளுங்களோ. அலமேலு, அது நம்ம வீட்டு புத்தி. அபி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. மெச்சிக்கையா, நல்ல மெச்சிக்க. ஐயோ, எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இப்ப பாரு இந்த குப்பை மேட்ல வாழ்ந்துட்டு இருக்கேனே, நானே ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அந்த சிரிக்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இதான் என் அரண்மனைங்கிற. உனக்கு மூளை மழுங்கி போச்சியா? சரி, மூளை மழுங்கத்தான் போச்சு, இருக்கட்டுமே. இதுல நீ இவ்வளவு புலம்புறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு எப்படியா புரியும்? இதுக்கெல்லாம் ஒண்ணு அறிவு வேணும், இல்ல உப்பை நிறைய போட்டு சோத்த தின்னுட்டு சொரணையோட இருக்கணும். இத பாரு, இப்படி எதுக்கு நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்த? அந்த கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. சொல்லு, சொல்லியா? அலமேலு, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். மயக்கம் வந்து திடீர்னு கீழே விழுந்துட்டேன். நல்ல வேலை, அபி என்ன பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா. இதே நான் தனியா மாட்டி. இரு 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 இரு, நீ என்ன சின்ன வயசு பையனாயா? வயசாயிடுச்சுன்னா அடங்கி உடங்கி ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். ரோடோட சின்ன பையன் மாதிரி அலைய வேண்டியது. அப்புறம் மசக்கக்காரி மாதிரி மயங்கி விழுந்துட்டாருன்னு எவ்வளவு ஒருத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர வேண்டியது. உனக்கு ஒண்ணுமே கிடையாதுயா. இது பாரியா, நீ என்ன வேணாலும் சொல்லியா, நீ ஒரு குடும்ப தலைவனா? இல்ல, என்ன அவமானப்படுத்துறதுக்கு வெளியில இருந்து யாரும் வர வேண்டாம். நீ ஒருத்தன் போதியா? நீ ஒரு ஆள் போதும். அடுத்தவங்களுக்கு போய் கொடை பிடிக்கிறதும் வீட்டு மனுஷங்களை செருப்பால் அடிக்கிறதுமே உனக்கு பழப்பா போச்சு. முடிஞ்சதா? என் மானம் போச்சு, முடிஞ்சதா? போச்சு, எங்க முடிஞ்சது? எல்லாமே போச்சு. திட்டு, நீ எவ்வளவு வேணாலும் திட்டு, நான் கோவப்படவே மாட்டேன். கோவமே வராது. அட்லீஸ்ட் நான் உனக்கு திட்டுற சந்தோஷத்தையாவது கொடுக்குறேன். திட்டு, நல்ல திட்டு. ஆமா, நல்ல வசனம் பேசியா. எந்த படத்தை பார்த்துதான் இதெல்லாம் கத்துக்கிட்டியோ தெரியலையே. எனக்கு பத்திட்டு வருது. எனக்கு போய் புருஷனை வாச்சிய கர்மம் கர்மம். அலமேலு, உனக்கு உண்மை தெரியலம்மா. தெரிஞ்ச நீ என்ன இப்படி பேச மாட்டேன்.
ஏய் திருவேங்கடம் வெளியே வாயா. யோ பெரிய மனுஷா, உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? முட்டையா விட்டுட்டு இருக்க? வெளியே வாயா. யோ கூப்பிடுறல்ல, வெளியில வாயா. வாங்க. ஏன் இப்படி வெளியே நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. உள்ள வந்தா பணத்தை செட்டில் பண்ணிடுவியா? சொல்லு, உள்ள வரோம். இப்படி பேசினா எப்படிங்க? உள்ள வாங்க. எதா இருந்தாலும் உட்காந்து பேசி தீர்த்துப்போம். அடேங்கப்பா, அதான் பலமுறை பேசி தீர்த்தாச்சே. இதுக்கு மேல என்ன பேசி புதுசா கிழிக்க போற? மாத்தி மாத்தி பேசுன, மாத்தி மாத்தி எழுதி கொடுத்த, எழுதி கொடுத்து பேப்பர் சேர்ந்ததா மிச்சம். துட்டு வர வழியே காணோம். துட்டு எங்கய்யா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் நிலைமை கெட்டு போச்சு. உனக்கு பணம் கொடுத்ததுல எங்க நிலைமை நாரி போச்சியா? தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. நானும் பல வழியில முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி எங்களை ஏமாத்தி நாமும் போடலாம் தானே? ஐயோ, உன்னை நாங்க அப்படிலாம் விட்டுற மாட்டோம். ஏய், எங்க காசு வந்தாகணும். அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கே தெரியும், நான் வாழ்ந்து கெட்டவன். உங்களை எல்லாம் மோசம் பண்ணிட்டு நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். உங்க பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துடணும், நானும் பழைய நிலைமைக்கு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. நீ முயற்சி பண்ணியா? எங்களுக்கு அந்த கதையெல்லாம் கேட்டு நாங்க என்ன பண்றது? எங்க பணத்துக்கு வழி சொல்லியா? மத்தபடி நீ எக்கடி கெட்டு போனா எங்களுக்கு என்னையா? 2 இடத்துல நான் பணம் கேட்டிருக்கேன். கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்க கடனை நான் திருப்பி கொடுத்துருவேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. டைமா? எத்தனை தடவையா டைம் தர்றது? இப்படியே காலத்தை கடத்தலாம் நினைச்சியா? இல்லைங்க, இந்த முறை உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். என்ன நம்புங்க. இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சியா? விளையாடுறியா நீ? சத்தியமா இல்லைங்க. இந்த ஒரு முறை அவகாசம் கொடுங்க. எத்தனை நாள்? 10 நாள் கொடுங்க போதும். 10 நாள் மறுபடியும் திரும்ப இங்க வருவோம். அப்போ ஏதாவது சாக்கு போக்கு சொன்ன உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் கண்ணையும் கிட்னியும் வித்து காசாக்கிடுவோம். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? அடச்சி, நீ யாருக்கே வேணும்? 10 நாள் கழிச்சு திருப்பி வருவோம். அப்பவும் ஏதாவது சாக்கு போக்கு சொன்ன வீட்டை காலி பண்ணி எங்க கிட்ட கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? ஓ வாங்க போலாம். ஏங்க, என்னங்க இதெல்லாம்? எனக்கு நாக்க புடிங்கலாம் போல இருக்கு. ஓஹோ, எனக்கு மட்டும் ரொம்ப பெருமையா குழுன்னு இருக்கா? என்ன கட்டிக்கிட்டு எவ்வளவு வசதி அனுபவிச்ச, இப்ப இந்த கஷ்டத்தை அனுபவி. அதான் தலையெழுத்து. ஐயோ கடவுளே, நான் அந்த மாதிரி பேசல. இத்தனை அசிங்கப்பட்டோம், நமக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையா? பேசாம இதை வித்துட்டு கடன் அடைச்சிட்டு நிம்மதியாவது இருக்கலாம். அரஞ்சன தெரியுமா? அறிவு கட்டவளே, வீட்டை விக்கிறதாமில்ல, என் ரத்தத்தை சிந்தி நான் பார்த்து பார்த்து கட்ட வீடு இது. இதுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் என் உயிர் மாதிரி. செத்தாலும் சாவியனை தவிர வீட்டை விற்க மாட்டேன். மானமே கப்பல் ஏறி போய்கிட்டு இருக்கு. நீங்க என்னமோ இந்த நேரத்துல போய் வீடு கிடுன்னு பேசிட்டு இருக்கீங்க. எது வேணா போட்டோம், எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. குடும்பத்தோட விஷ குடிச்சு செத்தாலும் சாவியனை தவிர இந்த வீட்டை விட்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இத பார், உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட இரு, இல்ல இறங்கி போயிட்டே இரு. எனக்கு இந்த வீடு முக்கியம். இதை நான் விற்க மாட்டேன். தாமா, என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷல்? உனக்கு பிடிச்ச ஓ பொரியல், வெரி குட். அப்புறம் நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச கூட்டு. Brilliant, absolutely Arjun? fine. வாங்க நீ. ஐயோ வாங்க. நீங்க மட்டும் இதுக்கு தனியா மாடியில இருக்கணும், நாங்களாங்க இருக்கோம்ல. வாங்க. அண்ணி, இன்னைக்கு நீங்க எங்களோட தான் இருக்கணும். ஆமா நீ, நீங்க எங்களோட ஜாயின் பண்ணுங்களேன். நாங்கெல்லாம் சாப்பிடுவோமா, நீங்க தான் பரிமாறுவீங்களா? அனு, என் ஐடியா எப்படி? நாட் பேட் அர்ஜுன். அண்ணி, அந்த கூட்டு எடுத்து கொஞ்சம் பரிமாறுங்களேன். ஆமா நீ,
உங்க கையால சாப்பிட்ற அதிர்ஷ்டம் இன்னைக்கே எங்களுக்கு கிடைக்கட்டுமே. எதுடா அதிர்ஷ்டம்? இடியட். பேசுறான் பாரு என்னைய வச்சுக்கிட்டு. ஏமா இப்படி டென்ஷன் ஆற? இன்னைக்கு ஒரு நாள் அண்ணி பரிமாறி நம்ம எல்லாம் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும்ல. சேச்சே, அவன் என்னடானா அதிர்ஷ்டங்கிறான், நீ என்னடானா சந்தோஷங்கிற. ஏன் பசங்களா நீங்க? எது ஒசந்தது எது மோசமானதுன்னு தெரியாத மண்ணுங்களா இருக்கீங்களே ரெண்டு பேரும். மா ப்ளீஸ், அண்ணி இன்னைக்கு பரிமாறட்டுமே. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அதை எப்பவுமே நம்ம வீட்டில் பண்ற வேலைக்காரியே பண்ணட்டும். அதை யாரும் மாத்த வேண்டாம். கமலா வாமா, வந்து பரிமாறு. அண்ணி நில்லுங்க. அம்மா என்னம்மா இது? ஏன் இப்படி அவங்கள இன்சல்ட் பண்ற? ஷட் அப். வாயை மூடிட்டு சாப்பிடு. அம்மா உங்க நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. திஸ் இஸ் ஜஸ்ட் டூ மச். மா நீங்க அண்ணியை மட்டும் நோவ அடிக்கல, என்னையும் அணுவும் சேர்த்து நோவ அடிக்கிறீங்க. எனக்கு இந்த சாப்பாடு வேணாம். அர்ஜுன், behave yourself. பேசாம உட்கார்ந்து சாப்பிடு. அனு, sit down. சாரி மேம், அவங்க பண்றதே தப்பு, அதை நீ என்கரேஜ் பண்றல, அது அதோட பெரிய தப்பு. அர்ஜுன், அனு. ஏய் உஷா, என்னடி என்ன இதெல்லாம்? ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க பாக்குறியா? நானா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த. என் அம்மாவை எதிர்த்து பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும் கோச்சிக்கிட்டு போறாங்க. உன் மனசுல நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிற? குடும்பத்துல கோஷ்டி சேர்க்கிறியா? தனி கட்சி ஆரம்பிக்கிறியா நீ? டேய், அனுவு அர்ஜுனும் சாப்பிடாம படுத்துட்டு இந்த பொண்ணு பாவம் என்னடா பண்ணுவா? நீங்க சும்மா இருங்க பாட்டி. இவ டிராமா பண்றா. டிராமா பண்ணி அவங்களோட இறக்கத்தை சம்பாதிக்கிறான். இது பாரு, உன் கிரிமினல் புத்திய டிராமாவை நிறையவே பார்த்தாச்சு. லுக், இந்த வீட்ல அதை அப்ளை பண்ண நினைக்காத. இது பார், இந்த வீட்ல நாங்க எல்லாரும் எவ்வளவு ஒத்துமையா ஜாலியா இருப்போம் தெரியுமா? நீ ஒருத்தி வந்து அது கெட்டு போறது, I will not allow it. You got it? பாரு, நீ பண்ண கூத்தால என் அம்மா சாப்பிடாம எழுந்திரிச்சிட்டாங்க. அம்மா 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 உட்காருமா. எனக்காக சாப்பிடுங்கம்மா. வேண்டாப்பா, எனக்கு மனசு சரியில்லை. உங்க மனசு சரியில்லாம போற அளவுக்கு எதுவுமே நடக்கலம்மா. ப்ளீஸ் சாப்பிடுங்கம்மா. இல்ல ஆதி, இந்த வீட்ல என் பேச்சுக்கு மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இல்லம்மா, நெவர். அது எப்பவும் நடக்காது. எப்பவுமே உங்க பேச்சு தான் இந்த வீட்ல செல்லுபடியாகும். நீங்க நினைச்சதுதான் இந்த வீட்ல நடக்கும். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் இந்த வீட்ல மகாராணி. நீ இப்படி சொல்ற அதே, ஆனா அனுவையும் அர்ஜுனையும் பாரு, அவங்க என்ன மதிக்கலையே. சின்ன பசங்க அறிவில்லாம பண்ணத சீரியஸா எடுத்துக்காதீங்கம்மா. ப்ளீஸ், நான் சொல்றேன். உங்க வார்த்தை தான் இந்த வீட்ல எப்பவுமே எடுபடும். நீங்க சொல்றதா ஃபைனல் வேர்ட்மா. யூர் தி அத்தாரிட்டி, ஓகே? அம்மா, எனக்காக சாப்பிடுங்க. உங்க ஆதி சொல்றேன், சாப்பிடுங்கம்மா.